You have not chosen me, but I have chosen you. தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். Now when I was looking at the meaning of the word chosen, தெரிந்து கொண்டேன் என்ற வார்த்தையை அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நான் பார்த்தபோது, it has a very unusual meaning to it. அதனுடைய அர்த்தமே வழக்கத்துக்கு மாறானதாக இருக்கிறது. The dictionary explains it like this to me. டிக்ஷனரி அதற்கு இவ்வாறு விளக்கம் கொடுக்கிறது. The word chosen is explained like this. It says, தெரிந்து கொண்டேன் என்பதை எப்படி அது விளக்குகிறது? pick out as being the best of the available alternatives. அதாவது இருக்கிறவைகளிலே மிக சிறந்தது என்று எண்ணி தெரிந்தெடுக்கப்படுவது. Now when you look at it like that, இப்படி நீங்கள் அதை பார்க்கும்போது, I chose you but you didn't choose me. தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். In other words, our standing is a matter of grace. அதாவது என்ன சொல்லலாம்? நாம் நிற்பதே தேவனுடைய கிருபையினால் நிற்கிறோம்.